ஹாய் எல்லாருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆடி மாதம் கோவில் போய் தான் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ மார்னிங்கே அத்தை வந்து கோலை வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் நான் வந்து இன்றைக்கி சாரீ கட்டுறதா பிளானாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து அவுட்ஃபிட் காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காலையிலே வந்து சீக்கிரம் கிளம்பியாச்சு. பிகாஸ் நல்ல நேரம் வந்து மார்னிங் 9:30 to 10:30 போல் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம இப்போயே கிளம்புனதான்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம், 6 o'clock போல். அண்டு கோவிலுக்குமே வந்துட்டோம். யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆடி மாதத்தில் வந்து கூழ் ஊற்றுவீங்களா இல்லை பொங்கல் வைக்கிங்களான்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிகாஸ் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூழும் ஊற்றுவாங்க, பொங்கலும் பண்ணுவாங்க. பட் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மட்டும் தான் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு ஊர் பக்கம் ஒரு சம்பிரதாயம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஸ்வீட் பொங்கல் செஞ்சுருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் பார்த்து செஞ்சாலே சூப்பராக வராது, அது சாமிக்கும் செய்ய சொல்ல அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பொங்கலுமே பொங்கிருச்சு. அண்ட் இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நான் கட்டியிருந்த சாரீ. அண்ட் அருவியோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி, ஒரு வழியாக வேஷ்டியை கட்ட சொல்லி எப்படியோ கட்டியாச்சு. ஸோ கோயிலுமே உள்ளே போயாச்சு. சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு படைச்சிடலாம். இந்த அத்தை வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சாமிக்கு வந்து புடவை எல்லாமே கொடுத்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவையுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாலை வச்சு. அண்ட் பொங்கலுமே நாங்கள் செஞ்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலில் வந்து படைக்கணும், அதனால் நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம். சாமி பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏதோ உண்மையான ஒரு அம்மனே நேரில் வந்து பார்த்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்த புடவையும் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி விட்டாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங்காக வந்து வீராம்பட்டினம் பீச் போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பூஜை எல்லாமே பார்த்துருப்பீங்க மார்னிங் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீராம்பட்டினம் தேர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ திருவிழா மாதிரி சந்தை போட்டிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் ஷாப் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஈடன் பீச் கிட்ட தான் இந்த வீராம்பட்டினம் பீச்சுமே இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த திருவிழா வந்து நடத்திருந்தாங்க. ஸோ நான் இது வந்து லாஸ்ட் இயருமே போயிருந்தேன், இந்த வருஷமும் போயிருந்தேன். ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. பிகாஸ் இது Day 1 ஆஃப் திருவிழா. ஸோ அப்போ தான் தேர் எல்லாமே கொண்டு போய் நிற்க வச்சுருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தள்ளி எல்லாமே போய் ஷாப்பிங்குமே முடிஞ்ச அளவுக்கு போனோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான், ஷாப்பிங்னாவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அது திருவிழானப்போ அந்த வளையல் கம்பல் ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய கேம்ஸுமே வச்சுருந்தாங்க, இந்த ராட்டினம் அண்ட் இந்த போட்டில் போகிறது இதெல்லாமே. ஸோ நான் வந்து அருவி மட்டும் போய் ஜாயின் பண்ணி விளையாடிட்டு ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்தது என்னென்ன வாங்கியிருந்தேன்னு காட்டுறேன். நம்ம வந்து திருவிழா வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து வாங்கி வச்சுருந்தோம். இது பேர் வந்து பேணி, பாலில் ஊற்றி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட சொன்னால் நாங்கள் பால் சேமியா இது பேரே பேணி. எந்த ஊரில்? அந்த நார்த் இந்தியாவில் பேணின்னு வாங்க. இங்கே என்ன பேர்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் நார்த் இந்தியாவா? நார்த் இந்தியாவில், பட் பெங்களூரில் ஃபேமஸ். கியூட்டான ஒரு பஃப். அப்புறம் இந்த கம்பல் ஒன்று வாங்கணுமா, ஒன்று வந்து 30 rupees வர்த்து. நிறைய தோசைக்கல்ல. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராப். இதே மக்களே இது வாங்கலாமா? நான் நியாயமான விலைக்கு வாங்கிக்கிறேன். வெக்கப்படாது. 150 rupees வாங்கியிருக்க. இது வர்த்தா இல்லையா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வர்த்தா இல்லையா? வர்த்து தான், நான் சொல்றேன். காசு கொடுத்தா வர்த்து தான். நீ வேற கடையில கேளுன்னல்ல, அதுக்கு சொல்றேன். 150 கண்டிப்பா இது வருது. இரும்பு கடை கரெக்ட் தான், வெயிட்டாவும் இருக்கு. நல்ல வெயிட்டா. அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் போட்டு, அப்புறம் ஒரு கண்ணாடி வளையல். திருவிழானாவே வளையல் கம்பல் தான்.
ஒரு டிஃபன் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸில் குட்டி டப்பா, ஒரு கிளிப்பு. ஸோ இவ்வளோ ஐட்டம் நம்ம திருவிழாவில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நான் சொன்ன பேணி இப்படி தான் சுட பாலில் வந்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.